நம்ம ஊரு பசங்க என்ன பேசுறானுங்க, அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா. அட விடுங்கண்ணே, ஊருன்னு இருந்தா நாலு நல்லது நடக்கும், ரெண்டு கெட்டது நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. விளையாட்டா இறந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி இந்த வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புள்ளிப்பாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுச்சா? ஆண்டவனியத்துல அடிக்கடி ஒண்ணும் படல, லேசா ஒரு கிண்ணி தான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்கிற நெருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க. என்னடா பாக்குற? ஐயா கொஞ்சம் பாத்தியா? காலை உடைச்சிடாத. எப்படி பார்த்தா கழுதைக்கு சொல்லி பிடிச்சிருக்கணும், தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு. அம்பிடுக்கா விழுந்துடுச்சு. பெண்ணீர் வச்சு ஒத்தடம் கொடு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். பாத்து போ, உனக்கு சுருங்கி போகுது. பாக்க வச்சு திங்காதடா, மவுத்தால போகுது. சும்மா கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்க, இன்னும் மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே நீங்க தீந்த ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முதல் மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ஏஜனமா ரேடியோ போன சித்தப்பு எங்க காணோம்? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, சென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்து இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாலும் கோத்த வைக்க மாட்டேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியே. ஊசி போட்டுடா. இல்ல வலிக்காம போடுறமா, கொஞ்சம் சொன்ன போட்ட உடனே ஓகே. அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது பூச்சை காணா? ஊசி போட்டு இந்த பக்கம் தானே வந்தாங்க. வீட்டு வரி. வீட்டு வரி கேட்டா உண்டியல கொடுக்கற காசுங்கடா. குளிக்கி பாரு. வா வா வா. என்னடா வா வா?
இதுல இருந்து எப்படி காசு எடுக்கிறதுனா? இவனுக்கு கிட்ட வரி பணம் வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். மாமா என்ன புள்ள இங்க? அட என்ன புள்ள புதுசா வைக்கப்படுற? பட்டாளத்துக்கார மாமா தான் சொல்லுச்சு, உன்னை பார்த்த உடனே வெக்கப்பட சொல்லுச்சு. அதான் வெக்கப்பட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கு மாமா வெக்கம்? ஐயோ, நீ வைக்கப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு புள்ள. பிச்சி என் கண்ணே பற்று போல் இருக்கு. பேச்சி நாங்க 2 கண்டிஷன் போடுவோம், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஓகே? என்ன சொல்லுங்க? நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சிக்கணும். சொல்லுங்க சார். நம்பர் 2, கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது. ஓகே? ஏன் சார், புள்ளையாவது பெத்துக்கலாமா? அது உங்க இஷ்டம். வாங்கடா போலாம். வர என்னடா? ஆமா, நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டு இருந்தியே, வாட் ப்ராப்ளம்? உண்டியல்ல இருக்கிற காசு எடுக்க முடியல, அதான் நோண்டிட்டு இருக்கேன். அதை என்கிட்ட கொடுங்க. கொடுத்தா ஓடிடுவிய? கொடுங்க. ஐயோ, என்னடா? இப்ப எடுத்துங்க. மகாங்கா அடி. இவனுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு இல்லையே. ஐயோ அம்மா, மாடசாமி கிட்ட வரி வாங்க சொன்னேன், வாங்கினியா? முதல்ல வரி வரியா கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அரைக்கால் டவுசர் போட்டவங்க வரி கொடுக்க மாட்டேன், முழுக்கால் டவுசர் போட்டவன வர சொல்லுன்னாங்க. சரி வா போலாம். அங்க போங்கப்பா, என்ன அடி பின்னி எடுத்துட்டாங்க. அப்படியா? காசு பொறுக்கிக்க, அந்த பொறுக்கிய நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் புத்துப்பு, கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்கு. சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்குல்ல, இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான். நான் பட்டாளத்துல பார்த்து ஹிந்தி படம், இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக். ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்கய்யா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெருப்புறதா லைட் எரியுது, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த முக்குல ஏறிக்கலாம். இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறுறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்பா, ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு என்ன போகையோ. ஓ கையா. சைக்கிள் நிப்பாட்டியா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர்ற? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரான். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா. நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கய்யா ஏட்டையா. ஐயா, அவனோ சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்புதாய்யா. உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊ